செய்றாங்க. இத நாம் தமிழர் கட்சி எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் இது ஒரு வேடிக்கையா பாக்குறேன். இது அடித்தட்டு மக்களை குறைஞ்சது 100 கோடிக்கு மேலான மக்களை அவதிக்கு உள்ளாக்கி ஒரு அவசர திட்டம் தான் இது. வேலை தான் இது. இதுல இதனால கருப்பு பணம் ஒளிஞ்சிரும், ஊழல் லஞ்சம் ஒளிஞ்சிருங்கிறது ஒரு வேடிக்கையான வார்த்தை. சும்மா ஒரு செயல் வடிவம் இல்லாத ஒரு வார்த்தை அது கேட்கும் போது இன்னைக்கு ஊழல் ஒளிஞ்சிருமா லஞ்சம் ஒளிஞ்சிருமா. ஒரே ஒரு நோட்டை மாத்திட்டு நாட்டையே மாத்திட்டேங்கிறது உங்களுக்கு வேடிக்கை இல்லையா? 1000 ரூபாய் எடுத்து வச்சுட்டா ஊழல் லஞ்சம் எப்படி ஒழியும்? கருப்பு பணம் இனிமே பதுக்க மாட்டான. 2000 ரூபாய் வந்துட்டா யாரும் பதுக்க மாட்டானா? வசதியா பதுக்குவான். 1000 ரூபாய் ஒரு பெட்டிக்குல 100 கோடி வச்ச இடத்துல இப்ப 2000 ரூபாய் 200 கோடி வச்சு மூடி வைப்பான். 1000 ரூபாய் 500 ரூபாய் லஞ்சம் வாங்கினா 2000 ரூபாய் வாங்குவான். அது ஒழிக்குன்னா எப்படி ஒழியும்னு எனக்கு சொல்லணும்ல, எனக்கு தெரியல. இப்ப இந்த பாருங்க, இந்த மாதிரி வேலை திட்டத்தில் ஒளிஞ்சிரும். எப்படி ஒழியும்? எல்லாம் தனியார் மய தாராளமய பொருளாதார கொள்கை வச்சுட்டு தனிப்புற முதலாளிகிட்ட பணம் குவிஞ்சிருச்சுன்னு சொன்னா வேடிக்கை இல்லையா? அதானி அம்பானிக்கு கருப்பணம் அப்படியே கரைஞ்சிருச்சா? அவங்க நடிங்கிருவாங்களா? இது ஒரு நீங்க வரிசையில நிக்கிற மக்கள் வங்கியில பணத்தை மாத்த தினக்கூலிகளும் அன்றாடங்காட்சிகளும் பஞ்ச பராரிகளும் பசியும் பட்டினியுமா காசு இல்லாம அரிசி பருப்பாங்க, காசு இல்லாம 1000 2000 வச்சு வரிசையில நிக்குது. எந்த பணக்காரன் நிக்கிறான் பாருங்க. அது சும்மா கேட்கும் போது இதனால ஒளிஞ்சிருது. நாடே புதிய இந்தியாவா வந்துருதுன்னா பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், அந்த இந்தியா தான் என் கனவு இந்தியாங்கிறான் புரட்சியாளர் பகத்சிங். அப்படி ஒரு இந்தியா வருதா? எல்லாரும் ஒரே குளத்துல குளிச்சிடலாமா? ஒரே கோயில் கும்பிட்டுலாமா? சாதியை தீண்டாம ஏற்றதாழ்வு இல்லாத ஒரு சமூகம் உருவாயிடுச்சா? ஏழை பணக்காரன்ல வர்க்க வேறுபாடு இல்லாத ஒரு இந்தியா வந்துருச்சா? பெண்ணி அடிமைத்தனம் இல்லாத இந்தியா வந்துருச்சா? எல்லாருக்கும் கல்வி மருத்துவம் சமமா சரியா தரமா வந்துருச்சா? இலவசமா நல்ல சாலை வசதி, தடையற்ற மின்சாரம். கழிவறை கட்டி கழிவறை போன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா, அதே முடியல. கழிவறை கட்டுங்கிற நான் வீடே இல்லைன்னு வீதியில படுத்து கிடக்குறேன், எங்க போய் கழிவறை கட்டுவேன்? இந்த நிலையில நாட்டை வச்சுக்கிட்டு ஒரு நோட்டை மாத்திவிட்டு நான் நாடே மாத்திட்டேன்னா எல்லாம் வேடிக்கை, சிரிச்சுட்டு போக வேண்டியது.